ஒரு பெரிய நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு சின்ன பொண்ணு ஒன்று பிறந்தது, பொன் குழந்தை. பிறந்தவுடனே அந்த ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு 6 முனிவர்களை வர சொல்லி அந்த 6 முனிவர்களை வச்சு ஒரு பெரிய யாகம்லாம் பண்ணி எல்லாருக்கும் விருந்து போட்டார். அப்போ அந்த 6 முனிவர்களும் யாகம்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த சின்ன குழந்தைய பிளஸ் பண்ணாங்க. ஒரு முனிவர் இந்த குழந்தை ரொம்ப அறிவோடு வளரும், நல்ல அறிவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணார். இன்னொரு முனிவர் இந்த குழந்தை நல்ல 100 வயசு வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணார். இன்னொரு முனிவர் இது நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணான உடனே நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணார். இன்னொரு முனிவர் இந்த பொண்ணு பெரியவளாக ஆனோடனே நல்லா பாடும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணார். இதை மாதிரி 4 முனிவர்கள் பிளஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா கதவை திறந்துக்கிட்டு ஒரு மந்திரவாதி வந்தான். வந்துட்டு இதை மாதிரி இவ்வளோ பெரிய யாகம்லாம் பண்ணி விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஆனால் என்னை கூப்பிடவே இல்லை, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னை கூப்பிடாமல் போயிருப்ப. நான் இந்த குழந்தைக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். இந்த குழந்தை ஒரு ஊசி குத்தி இந்த குழந்தைய செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அங்கேருந்து போயிடுவான். போன உடனே ராஜாக்கும் ராணிக்கும் ரொம்ப கவலையாயிடும். அதுக்குள்ளே இந்த 6வது முனிவர் சொல்லுவார், ராஜா, இந்த மந்திரவாதி சொல்கிறத மாதிரி இந்த குழந்தை என்னைக்கு பெரிய பெரிய பொண்ணானாலும் ஊசி என்னைக்கு வேணால் அந்த பொண்ணை குத்துச்சுன்னா இந்த பொண்ணு செத்து போயிடுவா அப்படின்னு இந்த மந்திரவாதி சொல்லியிருக்கான்ல, அதை நான் கொஞ்சம் வேணால் மாற்றுறேன். அதை மாதிரி இந்த பொண்ணுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஊசி குத்தி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு உடனே சாக மாட்டா, ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு அவள் தூங்கி போயிடுவா. அப்போது எந்த ஒரு இளவரசன் இந்த தூங்கிட்டு இருக்கிற இளவரசியை தொடுறானோ அப்போ அவள் முழிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியே நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் போயிடுவார். போன உடனே இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் தான் ரொம்ப கவலையாயிடும். எங்கேயாவது ஊசி குத்தி நம்மளோட பொண்ணு செத்து போயிட போகுது அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுவார், இந்த நாட்டில் யாருமே ஊசி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊசி வச்சுக்கிறதையே தடை பண்ணி விட்டுருவார். யாருக்கிட்டெல்லாம் ஊசி இருக்கோ அது எல்லாத்தையும் உடனே கொண்டு அரண்மனையில் கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்ட்டுருவார். உடனே பார்த்தா யார் வீட்டில் எல்லாம் ஊசி இருக்கோ அவங்களெல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. டெய்லர் கடையிலலாம் வச்சுருக்கிற ஊசியெல்லாம் கூட கொண்டு கொடுத்துருவாங்க. ஒரு நாட்டில் ஒரு ஊசி கூட இருக்காது. அது மாதிரி எல்லா ஊசியும் மொத்தமாக வாங்கி அது எல்லாத்தையும் ஒரு பெரிய குழியை தோண்டி அதை போட்டு அதை என்ன டோட்டலாக புதைச்சிட்டாங்க. ஒரு ஊசி கூட கிடையாது அந்த நாட்டில். அதை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தா இந்த பொண்ணு வளர 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 இந்த ராஜா எங்கேயுமே நாட்டில் ஊசி இல்லாத மாதிரியே பார்த்துக்கிட்டார். வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு வியாபாரி இங்கே வந்தான்னா கூட அவன் வரும்போது அவன்கிட்ட ஊசி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஊசி இல்லைன்னா தான் அவனை நாட்டுக்குள்ளேயே விடுவாங்க. அவன் ஏதாவது ஒரு ஊசி வச்சுருந்தான், ஒரு ஊக்கு வச்சுருந்தான்னா கூட அவனை நாட்டுக்குள்ளே விட மாட்டோன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதை மாதிரி அவ்வளோ செக் பண்ணி இந்த ராஜா ஊசி வராமல் பார்த்துக்கிட்டான். அந்த பொண்ணு நல்லா வளர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா இந்த ராஜாவும் ராணியும் வெளியூரில் இருக்கிற கோவிலெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி இந்த ராஜாவும் ராணியும் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ பார்த்தா இந்த இளவரசி அரண்மனையில் தனியாக தானே இருந்தா, சரி இப்படி ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இப்படி ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக போனால் அங்கே ஒரு தெருவில் ஒரு குகை இருந்துச்சு. உடனே அந்த குகை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போனான். அந்த குகைக்குள்ளெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல வெளிச்சத்தோட அந்த குகை அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. உடனே இவ்வளோ அருமையான ஒரு குகை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அங்கே ஒரே ஒரு வயசான கிழவி ஒன்று உட்காந்துருந்தான். உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு புடவையை வச்சு அந்த புடவையை ஒரு ஊசி நூலால் தைச்சிக்கிட்டு இருந்தா. தைச்சிக்கிட்டு இருந்த உடனே இந்த இளவரசி
அது வரைக்கும் அவளோட லைஃப் டைமில் அவள் ஊசியே பார்த்ததில்ல. உடனே என்ன பாட்டி இது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாள். உடனே அந்த பாட்டி வந்து, இது தெரியலையாம்மா, புடவை கிழிஞ்சு போச்சு, அதை வந்து ஊசி நூலால் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊசி நூலை காமிச்சான். உடனே இது என்ன ஊசி, இதால் எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்டான். இங்கே வா, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து இந்த இளவரசிக்கு ஊசியால் எப்படி வந்து துணியை தைக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா. இந்த இளவரசி வந்து நானும் ஒரு துணியை தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை கையில் வாங்கி இப்படி தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா பாரு. அப்போ அந்த ஊசி வந்து அவள் கையில் குத்திருச்சு. கையில் குத்தின உடனே அப்படியே அந்த இளவரசி வந்து அங்கே மயங்கி விழுந்துட்டா. விழுந்த உடனே இத்தனை நேரம் பாட்டி மாதிரி இருந்தார்ல, அது யாருன்னா அந்த மந்திரவாதி தான். மந்திரவாதி வந்து ஹா, என்னை வந்து விருந்துக்கு கூப்பிடாத ராஜாவை வந்து நான் பழி வாங்கிட்டேன், உன்னை வந்து நான் வந்து ஊசியால் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனால் இந்த இளவரசி வந்து அப்படியே இந்த இளவரசி செத்து போயிட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இளவரசி சாகலை. இவன் வந்து அப்படியே மயங்கி அந்த குகைக்குள்ளேயே கிடந்தான். ஒரு 2-3 நாள் கழித்து தான் அந்த ராஜா வந்து பார்த்தார். இளவரசியை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கே காணுன்ட்டு. 2-3 நாளில் இந்த ராஜாவும் வந்துட்டார். வந்த உடனே ராஜாட்ட சொன்னாங்க, இளவரசி வந்து 2 நாளாக காணோம், எங்கே போனாங்கன்னே தெரிலன்னு. அப்புறம் தேடி பார்த்தா அந்த குகைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. பார்த்த உடனே ஐயோ, அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, இது மாதிரி ஊசியில் காயம்பட்டு இவ வந்து தூங்கி போயிருக்கா போல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, 100 இன்னும் 100 வருஷம் இவ தூங்குவாளே, அது வரைக்கும் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா ரொம்ப கவலையோடு யோசித்தான். அப்போ வந்து அந்த முனிவர் அங்கே வந்தார். இந்த 6வது முனிவர் வந்துட்டு, ராஜா நீ ஒன்றும் கவலைப்படாத, இது மாதிரி உன்னோட பொண்ணோட நீ இல்லையே அப்படிங்கிற கவலை உனக்கும் இருக்கும்ல, அதனால் நான் அந்த ராஜா ராணி எல்லாரையுமே நான் வந்து 100 வருஷம் தூங்குற மாதிரி நான் மாற்றிடுறேன். நீங்களும் 100 வருஷம் தூங்குவீங்க, அவளும் 100 வருஷம் தூங்குவாள். அதுக்கப்புறமா ஒரு இளவரசன் வந்து எப்போ அந்த இளவரசியை தொடரானோ அப்போ வந்து அவள் அப்படியே முழிச்சிட்ருவா அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் என்ன பண்ணார், இந்த ராஜா இந்த ராணி அந்த இளவரசி தான் ஏற்கனவே தூங்கி போயிட்டா, அவங்களெல்லாம் அப்படியே வந்து தூங்குற மாதிரி 100 வருஷம் தூங்குற மாதிரி மாற்றிட்டார். இந்த அரண்மனைக்குள்ளே யாருமே வராத மாதிரி இந்த அரண்மனையை சுற்றி ஒரு பெரிய பாம்பு புத்து மாதிரி அவர் வந்து கட்டி விட்டார். ஸோ அரண்மனை இருந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்குது. உள்ளே வந்து இந்த இளவரசியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்ட்டு இருந்துச்சா, அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம்னு போய் 100 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இளவரசன் வந்து அந்த ஊருக்கு வந்தான். வந்த உடனே என்ன இங்கே இவ்வளோ பெரிய புத்து மாதிரி கட்டியிருக்கு அப்படின்னு கேட்டான். அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த புத்து ரொம்ப வருஷமாக இருக்குங்க, 100 வருஷத்துக்கு மேலே இந்த புத்து இருக்குது, இந்த புத்துக்குள்ளே ஒரு பெரிய நாகப்பாம்பு வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் ஊரில் இருக்கிற நாங்கள் யாரும் அந்த புத்து பக்கமே போகிறதில்ல பயந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாகப்பாம்பு தானே, அது எந்த நாகப்பாம்பு வருதுன்னு நான் பார்க்குறேன், நான் வந்து இந்த புத்தை வந்து உங்களுக்காக உடச்சி அந்த இடத்த வந்து சம்மன் பண்ணித்தரேன், ஏதாவது நாகப்பாம்பு வந்துச்சுன்னா நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், அந்த புத்து எல்லாத்தையும் இவன் கையில் வச்சுருந்த வாளால் வெட்டினான். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவன் வெட்ட அந்த இடத்துல அந்த புத்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இவனுக்கே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது, இந்த பாம்பு புத்தை நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ பார்த்தா அந்த முனிவர் அங்கே வந்தார். வந்துட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனை கூப்பிட்டார். இவன் போய் அந்த முனிவரை வணங்கி அவரோட ஆசி விடுங்க அப்படின்னு கேட்டான். அவரும் இவனை ப்ளெஸ் பண்ணிவிட்டு, நான் உனக்கு ஒரு வாள் தரேன், அந்த வாளை வச்சுக்கோ, அதால் வெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பெரிய வாள் கொடுத்தாரு. அந்த வாளை வாங்கிக்கிட்டு அந்த வாளால் இவன் வந்து அந்த புத்தெல்லாம் வெட்டி உடைச்சான். அந்த புத்து அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த மந்திரவாதி இருக்கான்ல, அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு மாய கண்ணாடியில் இந்த அரண்மனையில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்த உடனே ஒரு இளவரசன் வந்து அந்த புத்தெல்லாம் உடைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு பயங்கர நாகப்பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை மாற்றிக்கிட்டு நேராக அந்த அரண்மனைக்கு வந்துட்டான்.
வந்துட்டு இந்த இளவரசன் வந்து உடச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இளவரசன் மேலே அப்படியே நெருப்பாக கக்கினான். அந்த பாம்போட வாயிலேருந்து அப்படியே நெருப்பாக வந்துச்சு. வந்த உடனே இந்த இளவரசன் என்ன பண்ணான், அந்த நெருப்பு வந்து இந்த இளவரசன் மேலே படாமல் அந்த கத்தியை காமிச்சான். கத்தியை காமிச்சோடனே அந்த நெருப்பு வந்து அப்படியே அந்த கத்தியில் பட்டு அப்படியே திரும்ப போய் அந்த பாம்பு மேலே விழுந்துச்சு. அதில் பார்த்தா இந்த பாம்புக்கு வந்து 2 கண்ணும் அதில் குருடாயிடுச்சு. குருடான உடனே இந்த மந்திரவாதி வந்து கண்ணு குருடான உடனே அலறி துடித்தான். அதுக்குள்ளே இந்த இளவரசன் என்ன பண்ணான், கத்தியால் ஒரே போட அந்த பாம்பை 2ஆக்கி அந்த மந்திரவாதியை கொன்னுட்டான். கொன்னுட்டு அங்கேருந்து அந்த உடைக்க பார்த்தா உள்ளே ஒரு அரண்மனை தெரியுது. அந்த அரண்மனையெல்லாம் அந்த புத்தெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே போனால் அங்கே வந்து இந்த ராஜா, ராணி, இளவரசி 3 பேரும் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி கிட்ட போய் அந்த இளவரசியை அப்படி தொட்டு எழுப்புறதுக்கு பார்த்தா அந்த இளவரசி இவன் தொட்ட உடனே டமால்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு யார் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டா. உடனே அதுக்குள்ளே அந்த முனிவர் வந்து சொன்னார், இவர் தான்மா உன்னை எழுப்பி விட்டது, நீ 100 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்க, இதோ பாரு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் கூட 100 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இளவரசன் வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தொட்டான். அந்த ராஜாவும் ராணியும் கூட எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே எல்லாம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் இந்த இளவரசிக்கும் இந்த இளவரசனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இளவரசன் வந்து அந்த நாட்டுக்கு ராஜா ஆயிட்டான். நல்லா இருந்துச்சா கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.